அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 மணி கேரளா லாட்டரி, ஏபிசி கெஸ்ஸிங், 3 டிஜிட் கெஸ்ஸிங், ஆல் போர்டு கெஸ்ஸிங், இந்த மாதிரி கெஸ்ஸிங்கி நாம் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 14/6/2024. கம்பெனி பார்த்தீங்கன்னா நிர்மல் கம்பெனி, ட்ரா நம்பர் 384. இன்னைக்கான கெஸ்ஸிங்கை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல நம்ம முந்தைய ரிசல்ட்டோட ரிவ்யூவை பார்த்துட்டு பிறகு ஏபிசி கெஸ்ஸிங்குள்ள போகலாம். சரி, வாங்க போவோம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 994542. புரியுதுங்களா? நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா ஏ போர்டில் 5 கொடுத்துருந்தோம், 9 கொடுத்துருந்தோம். ஆனால் 9 பார்த்தீங்கன்னா பவரில் 4 அடிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 எப்படியெல்லாம் ட்ரை பண்ணணுமோ இல்லை 7 எப்படியெல்லாம் ட்ரை பண்ணணுமோ அந்த மாதிரி தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று 9க்கான பவரை தான் அடிச்சிருக்காங்க 4ன்ட்டு. நேற்று கன்ஃபார்மாக 9 வரும்னு எதிர்பார்த்தோம், அதிகப்படியான 9. இங்கே பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா முன்னாடியே அடிச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? 9 அடிக்க வேண்டிய 9 முன்னாடியே எடுத்து போயிருக்கிறாங்க. 54ன்னு அடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பவரில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதுக்கு இப்போ இந்த மந்த்லியில் பார்த்தீங்கன்னா பவர்லேயே அதிகமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பவரில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா 59, அதாவது பவரில் 4 கொடுத்துருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 தான் வர வேண்டியது, பார்த்தீங்கன்னா 2 எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பவர்லேயும் கெஸ் பண்ணி பாருங்கள். முந்தைய ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க, ஏன்னா அதுலேருந்து தான் ரிசல்ட்டை எடுக்கிறாங்க. நேத்திய கெஸ் பண்ண ரிசல்ட்லேருந்து இன்றைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ போனீங்கன்னா, முன்னோக்கி போனீங்கனாலே இன்னைக்கு ரிசல்ட்டை வந்து நீங்கள் சரியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த வாரத்துக்கான ஏபிசி கெஸ்ஸிங் கொடுக்குற கெஸ்ஸிங், அதை யார் கொடுத்தாலும் சரி, அவங்க கொடுக்குற ஒரு வார கெஸ்ஸிங்கை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ கொடுக்குற ரிசல்ட்டுக்கு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அந்த அடிப்படையில் கொஞ்சம் முன்னோக்கி போங்க, பார்த்துட்டு வாங்க. நேற்று சி போர்டில் 3-1 கொடுத்துருந்தோம், ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா 2 வந்திருந்தது. முந்தைய ரிசல்ட்டு, இதுக்கு முந்தின ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சி போர்டில் 2 வரும்ன்ட்டு அதிகமாக எதிர்பார்த்து 2 கொடுத்துருந்தோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நேற்று விட்டுட்டு இன்றைக்கி 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2 வந்து சி போர்டில் வந்து அடங்கியிருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு சில டைமிங்கில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. டெய்லியும் ஏ போர்டில் என்ன, பி போர்டில் என்ன, சி போர்டில் என்ன கொடுக்குறாங்கட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 வின் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ச் பண்ணுறது மெயினாக முக்கியம். அன்றைக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு அன்றைக்கே விட்டு ஓய்டாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் ரிசல்ட் எடுக்க முடியாது. சரி, வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். ஏபிசி கெஸ்ஸிங் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 255 இருக்குது, 45 இருக்குது. புரியுதுங்களா? 255, 45 இருக்குது. அப்போது என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 55. இந்த 5க்கான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ இந்த 5க்கான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 450. அப்போது 450 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போது 450. புரியுதுங்களா? அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 450ன்ற அடிப்படையில் 0 வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 243. 243. புரியுதுங்களா? 243. அப்போ 24 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 423, 243 அப்படின்ற வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைனா இந்த 3க்கு பவர், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு பவர் 8, அந்த மாதிரி 8 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 3-2 பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த 3க்கு பவர் பார்த்தீங்கன்னா 8ன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 458 இங்கே பார்த்தீங்கன்னா 458. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 3, 2, 4
3 2 4. இப்போ இங்கே 4 5 8. அப்போ இந்த 8 அப்போது 3க்கு பவர் 8. அப்போ அந்த 8 எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 8 நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்தவரையிலும் மீண்டும் ஒரு 8க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா 7 4 8 7 4 8 புரியுதுங்களா? இந்த 5 4 8 5 4 8 புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 8 5 4 8 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகிறோம் 4 5 8ன்னு வச்சுக்கலாம், 5 4 8ன்னு வச்சுக்கலாம். அப்போது 8 8 வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 8 நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 நேற்று பார்த்தீங்கன்னா 9 நம்ம கொடுத்துருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7 4 9 அதாவது இந்த 4க்கு பவராக 9 எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த கவனத்தோடு நம்ம பார்த்துக்கணும். 7 4 9 என்ற அடிப்படையில் 2 4 9 9ம் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் 9ஐயும் நம்ம பி போர்டில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டை பொறுத்தவரையிலும் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 6க்கு ஒரு வாய்ப்பு இருக்குமான்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 2 6 புரியுதுங்களா? 4 2 6 4 4 2 6 அப்படின்ற அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 4 2 6ன்ற அடிப்படையில் கண்டிப்பாக 6 வருவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். அந்த அடிப்படையில் நம்ம 6ஐ பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 4 2 3 புரியுதுங்களா? 4 4 2 3 4 2 3 4 4 2 3 அப்போது 7 4 3 அப்போது 3 வந்து சி போர்டில் வருவதற்கு மிகவும் ஸ்ட்ராங்கான எண்ணம் எனக்கு படுது. அந்த அடிப்படையில் 3 கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்து இங்கே கெஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நம்பரும் ஒரு வேளை பவரில் வரலாமான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மாறுவதற்கான தொடர்ந்து ஒரே மாதிரி ரிசல்ட்டை கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துங்க. புரியுதுங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். சி போர்டில் 6 இல்லது 3 இல்லை 6க்கு பார்த்தீங்கன்னா பவர் 1 அந்த மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்ம. புரியுதுங்களா? எப்படின்ட்டு நம்ம 3 டிஜிட்டில் ஒரு சில எண்களை நம்மளே சேஞ்ச் பண்ணி ஒரு 3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம். அந்த அடிப்படையில் பார்த்துக்குங்க. 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங் 3 டிஜிட் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒன்று பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 6 ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்குள்ளே ஒரு சில இடங்களில் வருது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6 பொறுத்தவரையிலையும் பவர் ஆகி தான் ஏ போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த அடிப்படையில் 195 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 091 6ஓட பவர் ஆனால் 091 இருக்கலாம். 396 ஒருவேளை 8க்கு பவர் ஆனால் 396ன்னு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அடிப்படையில் நான் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். பார்த்து செக் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் ஒரு சார்ட் மூலியமாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் ஏபிசி கெஸ்ஸிங்குள்ளே போங்க. தேவையில்லாமல் நம்ம கொடுக்கறத அப்படியே போட்டு விளாடணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களை ஒரு வளர்ச்சி கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அப்புறம் நீங்கள் பிறரையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முயற்சி செஞ்சு நீங்களும் ஒரு நம்பரை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டு வாங்க. ரெகுலராக பாங்க. முந்தைய ரிசல்ட்டெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு பிறகு இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்குள்ளே வாங்க. முடிஞ்ச வரல ஏபிசி போர்டு கட்டுங்க, ஆல் போர்டு கட்டுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சரின்னு போடுறது எந்த போர்டில் அந்த ஒரு நம்பரை சூஸ் பண்ணி விளையாடுங்க. இல்லை அப்படியும் கண்டுபிடிக்க முடியல ஆல் போர்டு இந்த நம்பர் 3 போர்டுக்குள்ளே ஏதாவது ஒன்றுத்தில் வரும்னா அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணி விளையாடுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை எடுத்து கொடுக்கும். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.